வெல்கம் டு வனரோஜா டெய்லரிங் சேனல். போன வீடியோலலாம் நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். செஸ்ட் ரவுண்டு 38 இன்ச்சு அந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு லைனிங் ப்ளவுஸு எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் பேட்டர்ன் தைச்சிக்கலாம். பேக்கு இப்படி தான் வச்சு நம்ம லைனிங் கிளாத் வச்சு கட் பண்ணியிருக்கோம். அது லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு மெயின் கிளாத்தை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே லைனிங் கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். இது ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கிறோம். இது 2.25 இன்ச்சு பக்க கழுத்து. கரெக்டாக அந்த 2.25 இன்ச்சுக்கு மெயின் கிளாத்தில் நாச்சு போட்டிருக்கோம். அந்த இடத்துல கரெக்டாக நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டோம்னா கழுத்து அகலம் இல்லாமல் இருக்கும். ரெண்டு பக்கம் அந்த இடத்துல வச்சுக்கலாம். சென்ட்ரு பார்த்து நம்ம வச்சுக்கணும். கரெக்டாக அந்த மடிப்பில் வச்சோம்னாலே சென்ட்ரு வந்துடும். இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் இருக்கிறதுக்கு சென்டராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது பெரிய தையலை வச்சு போட்டுக்கலாம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு தைச்சிக்கலாம். இந்த சென்டர் தையல் போட்டோம்னா நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் இந்த பக்கம் அந்த பக்கம் நகராது. அடுத்தது கழுத்து தைச்சிக்கலாம். இப்படி சென்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் அந்த பக்கம் தைச்சிக்கிட்டோம்னா துணி மீதி உழுகாமல் இருக்கும் கரெக்டாக. இப்போ அந்த பக்கம் தைச்சிட்டு அப்புறம் இதே சென்டரில் ஆரம்பித்து இந்த பக்கம் தைச்சிக்கலாம். ஒரு பக்கமாக தைச்சிட்டு வந்தோம்னா இப்படி இழுத்துக்கிட்டே வர மாதிரி இருக்கும். இது மாதிரி சென்டர் வச்சு தைச்சிக்கிட்டோம்னா நீட்டாக வரும். இப்போ இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பி ஆம்போல் அடிக்கும் போதெல்லாம் இது வளைவான பக்கம். அதனால் இந்த குதிரையை இப்படி தூக்கி விட்டு நம்ம அடிக்கணும். அப்போ தான் சுருக்கம் வராது. தைக்கிறது எல்லாமே தைக்கிறது தான். சுருக்கம் வராமல் நீட்டாக தைக்கணும். ஃபினிஷிங் அப்போ தான் கரெக்டாக நீட்டாக இருக்கும். இந்த சைடு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் தைச்சிக்கலாம். இந்த ஆம்போல் தைக்கும் போது இப்படி கை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு இப்படி திருப்பினோம்னா துணி தேங்காது, சுருக்கம் வராது. மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து ரெண்டுமே மிச்சம் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் தைக்கணும். மேலே தைச்சாச்சு. இப்போ கீழ்ப்பக்கம் கடைசியாக கீழ்ப்பக்கம் தைச்சிக்கணும். அப்போ இந்த மீதியில் இப்படி இந்த பக்கம் நீவி விட்டு உள்ளே அந்த சுருக்கம் மடிப்பு இந்த ஏர்லாம் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். இதில் நீவி விட்டு இப்போ இதை 1.5 இன்ச்சு விட்ருக்கோம். மெயின் கிளாத்தில் 1/2 இன்ச்சும் லைனிங் கிளாத்தில் 1 இன்ச்சு விட்ருக்கோம். இதில் ஒரு தையலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை மடித்து வச்சுக்கலாம். இப்போ
சின்ன தையலில் வச்சுக்கணும். இது வரைக்கும் பெரிய தையலில் வச்சு எல்லா தையலும் போட்டோம். இப்போ சின்ன தையலில் மாற்றி இந்த 1/2 இன்ச்சு மெயின் கிளாத்தை அப்படியே மடித்து வச்சுக்கலாம். இந்த 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு இங்கே நாச்சு போட்டிருக்கோம். அதே நாச்சு இந்த மெயின் கிளாத்லேயும் போட்டுக்கலாம். இழுக்காமல் அப்படி அப்படியே மடித்து கொடுத்து தைக்கணும். இப்போ கீழே மடித்து தைச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் வெட்டி எடுக்கும்போது பிசுறு விடாமல் வெட்டணும். இந்த சைடு வந்து மெயின் கிளாத்து சைடில் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆம்பூல்லாம் கை ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும். அதனால் கரெக்டாக வெட்டி எடுக்கணும். இது மாதிரி மெயின் கிளாத்து கொஞ்சம் தெரிய அப்படி வெட்டி எடுத்தோம்னா கை ஜாயின் பண்ணும்போது நம்ம 1/2 இன்ச்சு கணக்கு இல்லைன்னா 1/4 இன்ச்சு கணக்கு வச்சு கை ஜாயின் பண்ணுவோம். அப்போ நமக்கு வந்து சரியாக வராது. அதுக்காக நமக்கு கரெக்டாக வச்சு கட் பண்ணிடணுமா தைக்கும்போது கரெக்டான அளவு நமக்கு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு வெட்டும் போதே இது மாதிரி நம்ம மிச்சம் இல்லாமல் வெட்டணும். 2வது வாட்டி நம்ம வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினோம்னா அது வராது. கத்திரிக்கோலுக்கே அந்த பிசுறு வராது. அதனால் வெட்டும் போதே கரெக்டாக வெட்டிக்கணும். இப்போ பேக் டாட் பிடிச்சிக்கலாம். இது மடித்து வச்சுட்டு இந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து 2 ஈக்குவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் டாட் பிடிக்கிறது நம்ம தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். 10 இன்ச்சு இருக்குது. இந்த 10 இன்ச்சை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம்னா 5 இன்ச்சு. 5 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இது 4 துணி, இந்த 2 துணியிலையும் மார்க் பண்ணுற மாதிரி எல்லா பக்கம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். டாட் உயரம் வந்து 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த கழுத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு கீழே வச்சுக்கணும் டாட். இதில் 3.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். டாட் பிடிக்கிறது கரெக்டாக இந்த ஷோல்டர் சென்டரில் இப்படி பிடிச்சிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத இப்படி பிடிச்சிக்கணும். ரெண்டையும் பிடிச்சி இப்படி வச்சு இது முன்ன பின்ன இருக்கக்கூடாது. இந்த துணி முன்ன பின்ன இருக்கக்கூடாது. இது கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு 1/2 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு அப்படியே பிடிச்சிக்கலாம். பேக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது முன்பக்கம் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு தைக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் எப்படி கரெக்டாக நம்ம வைக்கணும்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் லைனிங் கிளாத்தை கையில் எடுத்துக்கணும்.
நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இங்கே பேக் சைடும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை அப்படியே கையில் எடுத்துட்டு மெயின் கிளாத்தை இப்படி ரெண்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிறத எடுத்து அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த கிளாத்தை இப்படி திருப்பி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மார்க் வந்து வெளியே தெரியணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கரெக்டாக வரும். இப்போ இது அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கணும். 4 பக்கம் கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மெயின் கிளாத்து நல்ல பெரிய தையலை வச்சுக்கலாம் அட்டாச் பண்ணுறதுக்கெல்லாம். இந்த வளைவெல்லாம் வரும்போது எல்லாம் லைட்டாக அப்படியே குதிரையை தூக்கி விட்டு இப்போ தைச்சோம்னா சுருக்கம் வராது. துணி பிடிச்சி இழுக்கக்கூடாது. தைக்கிறது அதே மாதிரி இந்த 4 இன்ச்சு கேப்பில் தைச்சோம்னா தையல் கடைசியில் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த தையல் வந்து வெளியே தெரியாது. எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் கட்டிங்கு இதனால் வந்து நம்ம தையல் போன அட்டாச் பண்ணும்போது இழுக்காமல் தைக்கணும். நம்ம இழுத்தோம்னா அது இழுத்துக்கிட்டே வரும். ஏன்னா கிராஸ் பீஸுங்கிறதுனால இழுத்துக்கிட்டே வரும். கொஞ்சம் நழுவுற துணியாக இருந்துச்சுன்னா அங்கங்கே குண்டூசி கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கலாம். அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிங்கன்னா துணி நகராது. இது கட் பண்ண உடனே நம்ம இந்த எங்கெங்கே நாச்சு போட்டிருக்கோமோ அதெல்லாம் மெயின் கிளாத்தில் போட்டுக்கணும் டாட் பிடிக்கிறதுக்கு. இங்கே இந்த சைடு தையல் போடுறதுக்கு இன்னொன்று இதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்தது கை அடிச்சுக்கலாம். கை வந்து நம்ம ஜாயின் கொடுக்குற மாதிரி தான் கட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸை இங்கே ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். கை நம்ம இப்படி வெட்டியிருக்கோம், இந்த இடம் தான் ஜாயின் கொடுக்கணும். இதை அப்படி விரித்து வச்சுட்டு ஜாயின் கொடுக்குற பீஸ் எடுத்து இப்படி மேலே ஒன்று இந்த பக்கம் கீழே அடியில் ஒன்று வச்சு ஜாயின் போட்டோம்னா தையல் பிசுறு வந்து ஒரே பக்கமாக வராமல் ஆப்போசிட் பக்கமாக வரும். அதனால் அது வைக்கும் போது கரெக்டாக வச்சுக்கணும். படிமான தையல் ஒன்று போட்டுக்கணும். இந்த பக்கம் இருக்கிறத நம்ம அடிச்சுக்கலாம்.
இந்த பீஸ் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நேராக வச்சு இது ரெண்டும் இப்படி மடித்து எப்பவும் போல் மடித்து போட்டுக்கணும். இல்லை நேராக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்படி திருப்பி போட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வெட்டி எடுத்துக்கலாம். கை அகலமாக இருந்துச்சுன்னா நமக்கு துணி பத்தாது. அந்த சமயத்தில் இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் கொடுத்து தான் வெட்டி தைக்கணும், வேறு வழி இல்லை. இது 1/2 இன்ச்சுக்கு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு நம்ம நாச்சு போட்டிருக்கோம். கை அளவுக்கு நாச்சு போட்டுக்கலாம். முன்பக்கம் குடஞ்சி வெட்டணும். 2 பீஸ் மேலே இருக்கிற 4 பீஸ் இருக்குதுல்ல, இல்லை மேலே இருக்கிற 2 மட்டும் எடுத்து குடஞ்சிக்கலாம். இப்படி திருப்பி ஆப்போசிட் பக்கம் பார்க்கணும், இந்த இது கரெக்டாக இருக்கான்ட்டு. இந்த மாதிரி பிசுறுலாம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். கைப்பகுதியை நம்ம ஜாயின் பண்ண பிசுறு வந்து மேல் பக்கம் வரணும். நம்ம அப்போ தான் திருப்பும் போது இது உள்ளே போயிடும். இந்த கை இப்போ திருப்பி தான் தைக்கிறோம். இதுவும் நல்ல பக்கம் மேலே வரணும். அடியில் வந்து ராங் சைடு 1/2 இன்ச்சு கேப்பில் இந்த தையல் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஜாயின் போட்டிருக்க பக்கம் நம்ம முடிச்சிருக்கோம். அப்போ ஆரம்பிக்கும் போது இந்த ஜாயின் போட்டிருக்க பக்கமே ஆரம்பித்தோம்னா லெஃப்ட்டும் ரைட்டும் மாறாமல் கரெக்டாக வரும். இல்லைன்னா 2 கையும் ஒரே மாதிரி மாற்றி வச்சினோம்னா 2 கையும் ஒரே மாதிரி வர மாதிரி ஒரே பக்கம் தைச்ச மாதிரி ஆயிரும். பிரித்து தைச்சிக்கிட்டு இருக்கணும். அடுத்தது இந்த லைனிங் கிளாத்தில் படிமான தையல் போட்டோம்னா இது அப்படி நம்ம உள்ளுக்குள்ளார திருப்பும் போது கரெக்டாக திரும்பிக்கும். இல்லைன்னா நம்ம போட்டு இது திருப்பிகிட்டு இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு போகணும், ஃபினிஷிங் கரெக்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த தையல் எக்ஸ்ட்ரா தையல் தான் இதெல்லாம். இந்த தையல் போடாமல் கூட திருப்பலாம். ஃபினிஷிங்காக வேணும்னா அந்த தையல் போடலாம், அந்த தையல் போடாமையும் திருப்பலாம். இது அவங்க இஷ்டம்தான். படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ அப்படி திருப்பினோம்னா கரெக்டாக தையலோடு உள்ளே போயிடும். லைனிங் கிளாத் வந்து இந்த இடத்துல மேலே தெரியாது. இந்த கார்னரில் தையல் போட்டுக்கலாம், ஒரு தையல்.
1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கலாம். 2வது தையல். இப்போ உள் பக்கமாக சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது பெரிய தையல் மாற்றி வச்சு போட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது கரெக்டாக இந்த மாதிரி ஓரமாக போட்டுக்கணும். இல்லைன்னா நம்ம கை அட்டாச் இந்த பக்கம் தள்ளி உள் பக்கம் வந்துருச்சுன்னா கை அட்டாச் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த தையல் வந்து பின்னாடி முதுகு பக்கம் இங்கெல்லாம் வந்து வெளியே தெரியும் நம்ம இந்த போடுற தையல். அதனால் இந்த 1/4 இன்ச்சு கேப்லேயே கரெக்டாக போட்டுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு உட்காந்துருக்கணும். கை மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அட்டாச் பண்ணணும். இழுத்துக்கிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் இப்படி அடிக்கடி இப்படி நீவி விட்டு தைச்சிங்கன்னா சுருக்கம் வராது, துணி ஒரு பக்கம் தேங்காது. பார்த்திங்க இந்த தையல் நம்ம இந்த ஜாயின் போட்டது இந்த பக்கம் இருக்கும், இந்த தையல் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். அப்போ கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் ஆச்சு, மறக்காமல் போட்டுக்கணும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால மீதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.